friends, welcome back to Devi's Diary. நாம இன்னைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நார்மல் ஃப்ரைட் ரைஸ் கிடையாதுங்க, கோபி ஃப்ரைட் ரைஸ். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அண்ட் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அது நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கின பிறகு ஒரு கேரட், அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கணும், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டும் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இப்போது நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி 3/4 பதத்துக்கு வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதிலே நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நம்ம தேவைப்படும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்த காலிஃப்ளவர் கோபி 65 இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதலை போட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கர்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய காலிஃப்ளவர் ரெடி. இதை வந்துட்டு நம்ம ரைஸில் சேர்த்துட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம், அது இல்லைன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நம்மளையே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.